உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தேர்தல்ல வெற்றி தான் இலக்கு. அதற்காக ஒவ்வொரு மாநிலங்களுடைய வெவ்வேறு தன்மைகளுக்கு ஏற்றவாறு தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் பேசுகிறார். அதுல என்ன தவறுன்னு கேட்கிறார் திரு பாக்கி. இல்ல, வெறும் தேர்தல் வெற்றியை மட்டுமே இலக்கா கொண்டு அவர் வந்து பேசல. பிஜேபியுடைய ஒரு 30 ஆண்டு கால வரலாறை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்து மக்களுக்கு வந்து ஆபத்து, முஸ்லிம்கள் வந்து வரைமுறை இல்லாம பெருகிட்டு இருக்கிறாங்க, அவங்கனால பிரச்சனை, தேச துரோகிகள் வந்து ஊடுருவிட்டு இருக்காங்க, பிஜேபினாலதான் வந்து இந்து மக்களை வந்து காப்பாற்ற முடியும், நாங்க தான் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள், இந்த மாதிரியான பிரச்சாரம் தான் மெயினா இருக்கு. அவங்களுடைய மெயின் ஓட் பேங்கா வந்து இந்துக்களை வந்து பாக்குறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்து மக்களை குறிவைத்து தான் இருக்கு. வெறுமனே இந்து மக்களுக்கு நாங்க நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்றது இல்ல, முஸ்லிம்களையும் கிறிஸ்துவர்களையும் தேச துரோகிகளாகவும் இந்த நாட்டுக்கு வந்து அவங்க கெடுதல் செய்யறவங்களாகவும் காட்டி தான் வாங்குறாங்க. ஆதாரம் கொடுங்கண்ணா, நீங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் கொடுங்க. அண்ணாமலை பேசி இதுவரை அவரே பதில் சொல்லுவார்ல, சார் கேட்டிருக்காரு, பதில் சொல்லுவார். சரி, அவர் பதில் சொல்ல அனுமதிப்போம். இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு பாபர் மசூதியை வந்து நாங்க இடிப்போம் அப்படிங்கறத கூட தேர்தல் பிரச்சாரமா வந்து ஆக்குனாங்க. ராம்ஷீலா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, அவங்க தேச துரோகியா சொல்லிட்டாங்கிறீங்களே போகிற போக்குல. அப்படி எப்படி சொன்னாங்க? யார் சொன்னாங்க? எங்க சொன்னாங்க? இன்னைக்கு பாபர் மசூதி பிரச்சனையே இல்லைங்கன்னா கடந்த 30 ஆண்டு கால தேர்தல் வரலாறு சொல்றாரு சார். இருக்கட்டும், with all due respect to him, அவரை குறுக்கிட விரும்பல. பட் இருந்தாலும் பாபர் மசூதியை தேர்தல் பிரச்சாரம் ஆக்குறாங்க. அது வந்து ஆக்கிதான் வந்து விபி சிங் ஆட்சி வந்து கவிழ்க்கப்படுது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு தேர்தலையும் பிஜேபி இந்துத்துவ பிரச்சாரம் தான் செஞ்சிட்டு இருக்குது. அதனால இது வந்து புதுசு கிடையாது. அவங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது மைனாரிட்டி சமூகங்களுக்கு வந்து எதிரான ஒரு ஆதரவா இருக்கிறது தவறா? நானே குறிக்கிறேன். இல்ல, இந்துத்துவ பிரச்சாரம் பண்ணுதுன்னு சொல்றீங்களா, அதுல என்ன தவறுன்னு கேக்குறாரு சார். இந்துக்களுக்காக நாங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம், இந்து மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பலனடைந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா இந்து மக்கள் ஆபத்துல இருக்கிறாங்க, ராகுல் காந்தியை வந்து பாகிஸ்தானியர்கள் விரும்புறாங்க, அவரு வந்து ஏறக்குறைய பாகிஸ்தானியர்களால விரும்பப்படுற ஒரு கட்சி தலைவர், முஸ்லிம்கள் வந்து வரைமுறை இல்லாம வந்து பெருகிடுவாங்க, சொத்துக்களை எடுத்து முஸ்லிம்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, இந்த மாதிரியான பேச்சு வந்து என்னன்னா பிஜேபி 30 ஆண்டுகளாக செஞ்சு வந்துட்டு இருக்கிற முஸ்லிம் எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கு தீனி போடக்கூடிய ஒரு பேச்சு. இது எப்படி தவறு இல்லாம இருக்க முடியும்? எத்தனை மத கலவரங்கள் நடந்திருக்கு, எத்தனை பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ நண்பர் வந்து சொன்னார் இல்லையா, 600க்கு மேற்பட்ட நிகழ்வுகள் வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி, எத்தனை லிஞ்சிங் வந்து நடந்திருக்குது. இந்த மாதிரியான ஒரு நாட்டுல இன்னொரு பிரிவு மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் செய்வது அப்படிங்கிறது வந்து மிக சாதாரண ஒரு எலெக்ஷன் பிரச்சாரமா அதை வந்து எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவுடைய ஒரு பகுதி. அதுலதான் அவங்க வந்து இல்ல, இதெல்லாம் தவறு, இப்படி எல்லாம் பேசுறது தவறுன்னு நம்ம பேசுறோம், விமர்சிக்கிறோம். ஆனா அது எலெக்ஷன்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, இல்ல பாஜகவுக்கு அது என்ன பொலிட்டிக்கல் கெயினை கொடுத்திருக்கு அப்படின்னு கவனிக்கணுமா அத? ஆமா, கட்டாயம் பாஜகவுக்கு இது பொலிட்டிக்கல் கெயினை கண்டிப்பா கொடுக்கத்தானே செய்யும். இப்போ எல்லா மக்களும், இப்ப 140 கோடி மக்கள் வந்து இருக்கிறாங்க. இல்லிட்ரசி வந்து அதிகமா இருக்கிற பகுதிகளில் போய் உனக்கு வந்து ஆபத்து, உங்களுடைய மங்கள் சூத்ராவை கூட வந்து புடுங்கிடுவாங்க, 2 எருமை இருந்தா ஒரு எருமையை வந்து புடுங்கிடுவாங்கன்னு ஒரு பிரதமர், அவருக்கு மேல வந்து பதவி இல்லை, அந்த மாதிரி பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படை வேணும் இல்லையா? ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற அப்பாவி மக்கள் அதெல்லாம் கேட்கவா போறாங்க? பிரதமர் வந்து சொல்லிட்டாரு, அதற்கான கிரவுண்ட் ஒர்க் வந்து பண்ணப்பட்டிருக்குது. பல காலமா அதை வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஏராளமான குழந்தை பெறுபவர்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சிச்ச, எதிர்கட்சிகள் தேர்தல் அறிக்கையா கொடுத்த வேலை வாய்ப்பு, பணவீக்கம், விலைவாசி உயர்வு, இந்த பிரச்சனைகள் இப்ப பேசு பொருளாக இல்லையா? பிரதமர் பேசுனது அதற்கான பதில்னு பிரச்சார களம் மாறிடுச்சா, தேர்தல் களம் மாறிடுச்சா? ஒரு ஷாக் ஏற்படும் இல்லைங்க. இப்ப வந்து ஒருத்தர் இருக்காரு, அதிக படிப்பறிவு இல்லாதவரு, பிரதமரை வந்து அவர் நம்புறாரு, போன முறை வந்து ஓட்டு கூட போட்டிருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், உங்களோட வீட்டுல இருக்கிற 2 எருமையில ஒன்ன வந்து தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொன்னா என்னமோ ஏதோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும் இல்ல, பீதி ஏற்படும் இல்லையா? இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் போட்டுட்டு இருக்கிற சட்டை சண்டிகர்ல திருடினதுன்னு நான் காதுல கிசு போயிட்டே இருக்கேன். எத்தனை பேர்த்திட்டு போய் அவர் வந்து இல்லைன்னு சொல்ல முடியும்? வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து நீங்க மறுக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டம். இது டிவிசிவ் பாலிடிக்ஸ்.
இதை வந்து அத்தனை ஈஸியா வந்து நீங்க மாத்திர முடியாது. டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையும் வந்து பேசி இதை மாத்திர முடியுமா அப்படின்னு சொல்றா அது ரொம்ப சிரமமான விஷயம். சரி, தேர்தல் ஆணையத்தை நாடுறாங்க எதிர்க்கட்சிகள், புகார் கொடுக்கறாங்க, தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்குது. இதை கடந்து இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கிற போது வேற என்ன செஞ்சிட முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கறத உண்மை. என்னென்னமோ பேசிட்டே இருக்கிறாங்க, அதற்கு எதிராக வந்து ஒரு கான்கிரீட்டான ஒரு ஸ்டெப் வந்து எடுக்க முடிய மாட்டேங்குது. இப்பேற்பட்ட ஒரு பிரச்சாரத்தை தடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லாம இருக்கு. வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்து ஆணித்தரமான பதில் எல்லாம் பேசுறாங்க. காங்கிரஸ் தலைவர் பேசுறாரு, ராகுல் காந்தி பேசுறாரு, பினராயி விஜயன் வந்து பேசியிருக்காரு. ஆனா இதனால வந்து என்ன யூஸ்? நீங்க பயன்படுத்துற வெறுப்பு பிரச்சாரத்தை அப்படியெல்லாம் ஈஸியா மாத்திர முடியாது. இந்த பிளவுகள் வந்து காலங்காலமா இந்திய சமூகத்துல வந்து ஊடுருவிடும். இதனுடைய பாதிப்பை வந்து பின்னாடி வர தலைமுறைகளும் அனுபவிப்பாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒண்ணு. ஆனா நீங்க இப்ப சொன்னதுல ஒரு கருத்து சொன்னீங்க இல்லையா, 2 எருமை கொடுக்கறது, மங்கள் சூத்திர பிடுங்கிடுவாங்கன்னது, இதெல்லாம் அவர் ஏன் பேசினாருங்கிறதுக்கான பதில் வந்து காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில இருக்குன்னு இல்ல நீங்க படிச்சீங்களா? நான் நம்பரோட சொல்றேன், பக்கம் என்ன நம்பரோட சொல்றேன். பக்கம் 8 23வது பாயிண்ட் தெளிவா சொல்றாங்க. நாங்க வந்து தனியார் சொத்துக்களையும் இந்த மாதிரி எல்லா நாட்டுல இருக்க எல்லா சொத்துக்களையும் கணக்கெடுப்போங்கிறாங்க. அடுத்து 9வது பக்கத்துல 6வது பாயிண்ட்ல சொல்றாங்க டைவர்சிட்டி கமிஷன் உருவாக்கி பேசுகிறார் என்றால் பொய்யை அப்படியே எடுத்து என்ன ஆதாரம் சொல்லுங்க. எத்தனாவது பொய்யை இதற்கு மேல அனுமதிக்க 9வது பக்கம் 6வது பாயிண்ட். 9வது பக்கத்துல 6வது பாயிண்ட் என்ன இருக்கு? என்ன இருக்கு 6வது பக்கத்துல? 6வது பக்கம் பாருங்க. we will recognize the braille script and sign languages இல்ல டைவர்சிட்டி கமிஷன் படிங்க. என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? we will ensure that all the properties acquired will be எத்தனாவது பக்கத்துல? 9வது பக்கம் 6வது பக்கத்துல 6வது பாயிண்ட் என்னவா இருக்கு? படிங்க. we will recognize the braille script and sign languages இருக்கு. இல்ல நான் உங்களுக்கு நான் படிக்கிறேன். படிங்க கேப்போம். ஒரே ஒரு நிமிஷம். உங்களுக்கு முதல் பாயிண்ட் வந்து 23வது பக்கம் we will establish diversity commission. என்ன இருக்கு? இல்ல we will Congress will establish diversity commission 8/23 நான் முன்னாடி சொன்னது. that will measure, monitor, promote diversity. அதுக்கப்புறம் 9வது பக்கத்துல ரொம்ப தெளிவாக சொல்றாங்க we will ensure that the minorities receive their fair and share opportunities. என்ன சார் தப்பு இதுல? இது என்ன சார் தப்பு? அவங்க எல்லா ஷேரிங் minority fair and shareனா என்ன தப்பு இதுல? நீங்க எங்க கணக்கெடுக்கிறீங்க, எங்க பிரிச்சு கொடுக்கறீங்க சார்? எங்க கொண்டு எதை கணக்கு எதை சேர்க்கறீங்க? அதாவது நீங்க நான் சொல்லவே இல்ல, இந்துவே ஃபேக்ட் செக் பண்ணி சொல்றாங்க. நரேந்திர மோடியுடைய பேச்சையும் கமிஷனோட நோக்கம் என்ன? மன்மோகன் சிங்குடைய பேச்சையும் பிரிச்சு கொடுக்க நம்ம விவாதங்கள்ல தொடர்ந்து இத பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்கிற பிரபலமான அனைத்து பாரம்பரிய ஊடகங்களும் பண்ணி மன்மோகன் சிங் பேசினதுக்கு மாற்றாக பிரதமர் பேசியிருக்கிறார். தேர்தல் அறிக்கையில பிரதமர் பேசியிருக்கிறார். பத்திரிகைகள் அனைத்தும் எர்ரோனியஸ்க்கு அவர் சொல்லலன்னு சொல்லியிருக்கிறது. பத்திரிகைகள் அவர் பேசினதே இல்லன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எதையுமே நம்பாம மீண்டும் மீண்டும் விவாதங்களை பதிய வைக்கிறது கட்சியின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கிறது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.